ஒரு சாதம் வந்து மீதி ஆயிடுச்சு. அதை நல்லா பொடிச்சுட்டு கொஞ்சம் கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு பொடிச்சுட்டு உப்பு கலந்து புளி ஊற்றி வச்சுருக்கிறேன். தாளிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. நல்லெண்ணெயில் புளி சாதம் தாளித்தா நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கி வறுக்கணும். இந்த ஸ்டேஜில் மிளகாய் சேர்த்துக்கலாம். முதலே போட்டு மிளகாய் கருகிரும். அதனால் கொஞ்சம் வணங்கணுன்னு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுடலாம். இது நல்லா வணங்கிட்டோம். பூண்டு பொறுக்கடவே போட்டிருக்கணும். பூண்டு கூட நல்லா வணங்கிடுச்சு. கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெல்லம் சேர்த்து இதில் சாதம் கலந்துக்கலாம். தேவைப்படுறவங்க பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். ஆப்ஷன் தான். நான் வந்து சேர்த்துறதில்லை. ஏன்னா புளியே நல்லா உரப்பாக ஊற்றியிருக்கிறேன். புளியிலேயே உப்பும் சேர்த்து ஊற்றிட்டேன். அதனால் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. சாதம் வந்து நல்லா வணங்கிடுச்சு. நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் தக்காளி மஞ்சள் போடல, பெருங்காயம் போடல. இது வந்து ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். இதுவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. பரிமாறி காட்டுறேன். நம்ம புளிசாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு வந்து வேக வச்ச முட்டை தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காம்பினேஷனு புரட்டாசியாக இருக்கிறதுனால நான் வந்து எள்ளு முறுக்கு வச்சுட்டேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.